அதாவது யாரோடலாம் ஒர்க் பண்றீங்களோ அவங்க உங்க டீம், யாரோட உங்க வாழ்க்கையை பகிர்ந்துங்களோ அவங்க உங்க ஃபேமிலி. டீமிலின்ற ஒரு நியூ வார்த்தை கிரியேட் பண்றேன். ஃபேமிலி பிளஸ் டீம். இந்த டீமிலி இதான் உங்க உலகம். ப்ராக்டிக்கலாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஃபைட்லாம் வராமலே இருக்கலாம் நான் சொல்லவே வரல. அது வராமலே இருக்கக்கூடாது. அப்போ செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை அந்த டிப்பிக்கல் இந்தியன் டைவர்ஸ்னு, இந்தியன் டைவர்ஸ் என்ன தெரியுமா? பிள்ளைங்களுக்காக இல்லை சமூகத்துக்காக டைவர்ஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள பேசிக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் இந்தியன் டைவர்ஸ். நீங்க திட்டும் போது கூட அவங்களுக்கு தெரியும் அவர்களுடைய நன்மை, அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நேர்மையான காதலில் இருந்துதான் இந்த கண்டிப்பு கூட பிறக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியுங்க. சில நேரத்தில் கைலாசத்துல யாரையாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கண்டிச்சுட்டேன்னா அப்புறமா கூப்பிட்டு ரொம்ப திட்டேனாமா கவலைப்படாது. இல்லை நீங்க வேற சாமி, நீங்க திட்டும்போது கூட ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, விடுங்க சாமி, நான் அதை ரசிச்சுட்டு இருந்தேன். நீங்க தனியா ரூம்ல உட்காந்துருந்தீங்களா அந்த செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸால நீங்க தாக்கப்படுறீங்க. எத்தனை பேரு உங்க அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றாங்க, நீங்க எத்தனை பேர்கிட்ட அவங்க அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றீங்க. இதுதான் நான் ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன் சொல்றேங்கயா. உங்களுடைய ஃபவுண்டேஷன் உங்களை பத்தியும் உலகத்தை பத்தியும் வாழ்க்கையை பத்தியும் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர், உங்களுடைய தன்மை ஸ்வீட்டா ஃப்ரீயா இனிமையா உங்களையும் உங்களை சுத்தி இருக்குங்க அத்தனை பேரையும் ஒரு பேரானந்தத்தோடு பெருங்கருணையோடு பெரும் நட்போடு பேரினிமையோடு உங்களையே பகிர்ந்துக்கிறதா மலர்ந்து போயிருக்கணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுடைய பணத்தை எல்லாருக்கும் கொடுங்க, உங்களுடைய டைமை எல்லாருக்கும் கொடுங்க, அதெல்லாம் நான் சொல்லலைங்கய்யா. ஆனா உங்க மொத்த வாழ்க்கையோட போக்கு இருக்கு இல்லையா, அந்த போக்கு உங்களுக்கும் உங்க உலகத்துக்கும் உங்களுடைய உலகம், உங்களை சுத்தி இருக்கிற உலகம், உங்க ஃபேமிலி, உங்க டீம், அதாவது யாரோடலாம் ஒர்க் பண்றீங்களோ அவங்க உங்க டீம், யாரோட உங்க வாழ்க்கையை பகிர்ந்துங்களோ அவங்க உங்க ஃபேமிலி. டீமிலின்ற ஒரு நியூ வார்த்தை கிரியேட் பண்றேன். ஃபேமிலி பிளஸ் டீம். இந்த டீமிலி இதான் உங்க உலகம். ப்ராக்டிக்கலாங்க. அந்த உலகத்துக்கு உங்க டீமிலிக்கு பெரும்பங்கு அளிக்கிற மாதிரியான உங்க உயிரோட போக்கே உங்க டீமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கணுங்க. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. தனியா இந்த பணத்தை கொடு, டைமை கொடு, உங்க இருப்பே உங்க டீமிலி கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கணுங்க. அவ்வளவுதாங்க. ஸ்வீட்டா ஃப்ரீயா இனிமையா இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ்ல நீங்க இருக்கும்போது உங்க டீம்ல இருக்கவங்க யாரையா ஒருத்தர் சில பேரை ஃபெரோஷியஸா ட்ரெயின் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா கூட உள்ளுக்குள்ள எந்த ஆங்கர் வயலன்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணா இல்ல அந்த பிராட் விஷனோட பாகமா மாறலன்னா ட்ரெயின் பண்ணுவீங்க, அலைன் பண்ணுவீங்க. அதெல்லாம் நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஃபைட்லாம் வராமலே இருக்கணும் நான் சொல்லவே வரல. அது வராமலே இருக்கக்கூடாது. அப்ப செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல அந்த டிப்பிக்கல் இந்தியன் டைவர்ஸ்னு, இந்தியன் டைவர்ஸ் என்ன தெரியுமா? ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, டைவர்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பிள்ளைங்களுக்காக இல்ல சமூகத்துக்காக டைவர்ஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள பேசிக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரு பெட்ல தூங்க மாட்டாங்கிறது மட்டும் இல்லாம பேசிக்க கூட மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் இந்தியன் டைவர்ஸ். அதுவும் சரியில்லை. நீங்க என்ன கேட்டாலும் திட்டினாலும் சண்டை போட்டாலும் அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் உங்க லைஃபோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு. அதே மாதிரி அவங்க என்ன சண்டை போட்டாலும், மனைவி என்ன சண்டை போட்டாலும், கத்துனாலும் கோச்சிக்கிட்டாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் நீங்க தான் அவங்களோட வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு. இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவுல சொல்லப்படாமல் ஐ எம் தேர் ஃபார் யூ ஃபார் எவர் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கு பாருங்க. இதுதான் எனர்ஜெட்டிக் போஸ்டர் ரைட்டா இருக்கிறதுனால நடக்குங்க. அந்த மாதிரி தெரியும் என்ன கத்தினாலும் இஸ் தேர் ஃபார் மீ பா. அவருக்கும் தெரியும் என்ன சொன்னாலும் ஷீ இஸ் தேர் ஃபார் மீ. இது மாதிரி உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்குமே உங்களுடைய அடிப்படை தன்மையை பற்றி சந்தேகம் இல்லாத, உங்களுக்கும் உங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருடைய அடிப்படை தன்மையை பற்றி சந்தேகம் இல்லாத இந்த இனிமையான தன்மை வாழ்க்கை சரியான எனர்ஜெட்டிக் போஸ்டரை உருவாக்கும் போது அமைஞ்சிருங்க. நான் இந்த வெளி உலகம், இந்த இகம் சார்ந்த உதாரணத்தை சொல்றேன், இன்னும் பரம் சார்ந்த உதாரணங்களையும் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சில உதாரணங்கள், இதெல்லாம் இந்த உதாரணங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனர்ஜெட்டிக் போஸ்டர் தன்மை
அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்ப தெரியும் நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுங்க. ஒரு வினாடியில் நீங்கள் சொல்லுகிற வார்த்தையோ, நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவோ அல்லது ஒரு செயலோ நீங்கள் அல்ல. இவைகளெல்லாம் பொங்கி பெருகுகின்ற தன்மை குவாண்டம் ஃபீல்டு. நீங்க உங்களுடைய குவாண்டம் ஃபீல்டு நல்ல தன்மையாக, உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் இனிமையானதாக, இனிமையே வடிவனாயா. உங்களை சுத்தி இருக்கவங்க நீங்க திட்டும் போது கூட அவங்களுக்கு தெரியும் அவர்களுடைய நன்மை, அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நேர்மையான காதலில் இருந்துதான் இந்த கண்டிப்பு கூட பிறக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியுங்கய்யா. சில நேரத்துல கைலாசத்துல யாரையாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கண்டிச்சுட்டேன்னா அப்புறமா கூப்பிட்டு ரொம்ப திட்டேனாமா, கவலைப்படாத, இல்ல நீங்க வேற சாமி, நீங்க திட்டும்போது கூட ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, விடுங்க சாமி, நான் அதை ரசிச்சிட்டு இருந்தேன். நாம கண்டிப்பது கூட அவர்கள் மீது இருக்கும் நேர்மையான அன்பும் இனிமையான உணர்வும் நட்பும் அதை அடிப்படையாக வைத்த அந்த தன்மையிலிருந்து இயங்குவதுங்கிறதுனால யாருடைய உயிரையும் காயப்படுத்த மாட்டீர்கள். ஃபண்டமெண்டல் காக்னிஷன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை தெளிவுகள், கோர் காக்னிஷன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், உங்க லைஃபோட வேல்யூஸ்னு சிலது இருக்கும், அவை அதுதான் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர். நீங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டீங்க. எதுல காம்ப்ரமைஸ் பண்ணீங்க, இதுல காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டீங்க அப்படிங்கிற உங்களுடைய கோர் வேல்யூஸ் தான் தன்மை, எனர்ஜெட்டிக் போஸ்டர்னு சொல்றேங்க. அந்த எனர்ஜெட்டிக் போஸ்டரை உச்சமானதாக, அல்டிமேட்டானதாக, கான்சியஸா நம்ம பில்ட் பண்ணிட முடியும். பண்ணிட்டோம்னாலே முடிஞ்சதுங்க வாழ்க்கை. எஸ்பெஷலி இன்றைய உலகம்யா ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷன்யா, மாடர்ன் சிவிலைசேஷன், ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா கிரௌடா இருக்கு, ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா கிரௌடா இருக்கு, கோயிலுக்கு போனாலும் கிரௌடா இருக்கு, எங்க போனாலும் கிரௌடா இருக்கு, லாங் கியூஸா இருக்கு, ஹோட்டலுக்கு போனா கிரௌடா இருக்கு, எங்க அன்னதானம் பண்ற இடத்துக்கு போனா கிரௌடா இருக்கு. அந்த கிரௌட பத்தி பேசலைங்கயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தனியா ரூம்ல உட்கார்ந்துருந்தீங்களா, அந்த செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸால நீங்க தாக்கப்படுறீங்க. பம்பார்டட் வித் இன்ஃபர்மேஷன்ஸ். எத்தனை பேரு உங்க அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றாங்க, நீங்க எத்தனை பேர்கிட்ட அவங்க அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றீங்க. இதுதான் நான் ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷன் சொல்றேங்கயா. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், எல்லாம் நான் கோயிலுக்கு போனாலுமே இந்த ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டு அங்க அப்படிதான் போய் பார்த்துட்டு வருவேன். பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவேன். இந்த ஓவர் கிரௌடட் பிளேஸ்ல நமக்கு அலர்ஜி, நம்ம அங்க போகவே மாட்டோம். அதனால ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, கிடையாது. நான் அந்த ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷனை பத்தி பேசல. உங்களுடைய இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், உங்க மனம் எப்படி ஓவர் கிரௌடடா இருக்குன்னு பாருங்க. அதாவது தொடர்ந்து எத்தனை ஆயிரம் பேர் இன்ஃபர்மேஷன்ஸை பம்பார்ட் பண்ணி உங்க அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக எத்தனை ஆயிரம் பேருடைய அட்டென்ஷனை டிமாண்ட் பண்றீங்கன்னு பாருங்க. இதத்தான் நான் ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷன் சொல்றேன். ஒரு ப்ராடக்டை உருவாக்கி வித்து லைஃபை நடத்துற ஒரு வியாபாரியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணி, இந்த ஹோட்டல்ஸ் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணி அது மூலமா வாழ்க்கையை நடத்துற நபர்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஐடியாலஜி, ஒரு கொள்கை, அதை ஆஃபர் பண்ணி இந்த கட்சி நடத்துறவங்க, இல்ல சமூக இயக்கங்கள் நடத்துறவங்க, ஜாதி இயக்கங்கள் நடத்துறவங்க, அது ஐடியாலஜிய மக்களுக்கு செல் பண்ணி அது மூலமா தங்களுடைய வாழ்க்கையோட நோக்கமா அதை வச்சுட்டு இருக்கவங்க, இந்த எல்லாருமே பாருங்க, இல்ல தங்களையே பிராண்டா மாத்தி செல் பண்ற ஆர்டிஸ்டுங்க, டான்சர்ஸ், மியூசிஷியன்ஸ், சினிமா ஆர்டிஸ்ட், டிவி சீரியல் ஆர்டிஸ்ட், இப்ப யூடியூப்ல கான்டென்ட் போடுற இன்ஃபுளுசர்ஸ், அவங்க தங்களையே ஒரு பிராண்டா மாத்தி செல் பண்றாங்க. இவங்க எல்லாருமே இங்கயா பேசிக்கா உங்க அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக முழு நேரம் வேலை செய்யறாங்க. அதே மாதிரி நீங்களும் மத்தவங்க அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக முழு நேரம் வேலை செய்யறீங்க.
இந்த அட்டென்ஷன் கிராபிங் ஹியூமன் பீயிங்ஸோட நம்பர் அதிகமானதுனால அந்த அட்டென்ஷன் கிராபிங்கான மெக்கானிசம்ஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமானதுனால மொத்த உலகமுமே உங்க செல்போனுக்குள்ள வந்ததுனால நாம எல்லாரும் கிரௌடுக்குள்ளேயே ஒரு தரம் கூட வாக் பண்ணலனாலும் ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷனுக்குள்ளதான் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இல்ல சாமி, நான் திருப்பதிக்கே போனா கூட இந்த ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்ல போயிட்டு யாருமே என் மேல படாம போய் பெருமாளை பார்த்துட்டு வந்துருவேன். சாப்பிட போனா கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் டேபிள் ரிசர்வ் பண்ணி அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துருவேன். தங்கறதுக்கு போனாலும் ரிசார்ட்ல புக் பண்ணிட்டு அப்படியே போய் தங்கிட்டு வந்துருவேன். என் லைஃப்ல ஓவர் கிரௌட நான் பார்த்ததே இல்லை சாமி. கிரௌடு நமக்கு அலர்ஜி சாமி. அப்படி இருந்தீங்கன்னா கூட செல்போனோடு சேர்ந்த வாழ்க்கை எப்போ பல பேர் உங்க அட்டென்ஷனை கிராப் பண்ற ஈகோ சிஸ்டத்துல, இல்ல நீங்க பல பேருடைய அட்டென்ஷனை கிராப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிற இந்த ஈகோ சிஸ்டத்துல வாழறீங்களோ அப்பவே நீங்க ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷனோட பாகமா தான் இருக்கீங்கயா. நம்ம எல்லாரும் அதிக நேரம் வாழற சிட்டி எது தெரியுமா? மும்பை, சென்னை, பெங்களூர் கிடையாது. இன்டர்நெட். அட் எனி கிவன் டைம் உலகத்தோட எந்த வினாடியிலும் 3 பில்லியன் பீப்புள், அதிகபட்சமா 3 பில்லியன், குறைந்தபட்சமா 2.6 பில்லியன் பீப்புள் வாழுகின்ற சிட்டி இன்டர்நெட். நம்ம எல்லாருமே மனதளவிலே உணர்வளவிலே இந்த ஓவர் கிரௌடட் சிட்டியான இன்டர்நெட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். டிவி, இன்டர்நெட், சோஷியல் மீடியா இதெல்லாம் சேர்ந்து சொல்றேன். அதனால உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் ரொம்ப 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 முக்கியங்க. இந்த ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷன்ல கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன், ரெசிஸ்டன்ஸ், ஆங்கர், வயலன்ஸ் எல்லாம் ஒரு துளி உங்களுக்குள்ள இருந்தாலும் அது தொடர்ந்து சீண்டப்பட்டுங்க. ஒரு குரங்க சாகடிக்கணும்னா வேற ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாங்கய்யா. ரொம்ப ஒரு சின்ன காயம், ரொம்ப சின்ன ஒரு கல்லால ஏற்படுற இல்ல ஒரு ஏதாவது ஒரு முள்ளால ஏற்படுற சின்ன காயத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா போதும். அதால சொரியாம இருக்க முடியாது. அந்த காயத்தை சொரிஞ்சு அதை பெருசாக்கி ஆற விடாமல் செத்தே போயிருங்க கடைசியில, செப்டிக் ஆகி. அது மாதிரிதான் ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்துகின்ற தன்மையை உங்களுக்குள்ள விட்டீங்கன்னா கூட இந்த ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷன்றதுனால சுரிஞ்சி அதை ஆற விடாம செப்டிக் ஆகி அழிஞ்சு போயிருவீங்க. அதனால ஒரு சின்ன காயம் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஆங்கர், வயலன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், இந்த தன்மைகள் ஒரு சின்ன அளவு கூட உங்க தன்மைக்குள்ள இருக்கக்கூடாதுங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒருமுறை கதவை திற, காற்று வரட்டும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்.